ஜாவாவில் அரே ஆப்பரேஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப் போவது கிளாஸ் அரேஸ் ஐ இம்போர்ட் செய்தல், அரேஸ் ல் அடிப்படை ஆப்பரேஷன்களை செய்தல். இதற்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு 11.10, ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37. இந்த டியூட்டோரியல் ஐ தொடர ஜாவாவில் அரேஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும். அரேஸ் கிளாஸ் ல் அரே operationகளுக்கான மெத்தோட்ஸ் உள்ளன. அவற்றை அணுக அந்த கிளாஸ் ஐ இம்போர்ட் செய்ய வேண்டும். இது இந்த ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் java.util.arrays மூலம் செய்யப்படுகிறது. இந்த கிளாஸ் ல் இருந்து ஒரு மெத்தோட் ஐ நாம் அணுக முடியும். ஒரு டாட் மற்றும் மெத்தோட் பெயரை சேர்த்து அதை செய்கிறோம். arrays.toString என்றால் அரேஸ் கிளாஸ் ல் இருந்து டோஸ்ட்ரிங் மெத்தோட். Eclipse க்கு வருவோம். ஏற்கனவே கிளாஸ் அரேடெமோ ஐ உருவாக்கியுள்ளோம். கிளாஸ் அரேஸ் ஐ இம்போர்ட் செய்வோம். கிளாஸ் டெஃபினிஷன் க்கு முன் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதப்படுகிறது. எனவே பப்ளிக் கிளாஸ் க்கு முன் எழுதுக இம்போர்ட் java.util.arrays . இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வது ஜாவா கிளாஸ் அரேஸ் ஐ கொண்ட யுடில் என்ற பேக்கேஜ் ஐ கொண்டுள்ளது. அது இம்போர்ட் செய்யப்பட வேண்டும். ஒரு அரே ஐ சேர்ப்போம். மெயின் பங்ஷன் னுள் எழுதுக இன்ட் மார்க்ஸ் ஓப்பன் மற்றும் குளோஸ் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் எக்குவல் டோ bracketகளினுள் 2, 7, 5, 4, 8. இந்த அரே ன் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஐ பெறவும் அதை அச்சடிக்கவும் அரேஸ் கிளாஸ் ல் கிடைக்கும் மெத்தோட் ஐ பயன்படுத்துவோம். எழுதுக ஸ்ட்ரிங் எம்எஸ்டிஆர் எக்குவல் டோ அரேஸ் டாட் டோஸ்ட்ரிங் parentheses னுள் அரே ன் பெயர் மார்க்ஸ். இந்த டோஸ்ட்ரிங் மெத்தோட் அரே ன் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஐ கொடுக்கும். மார்க்ஸ் ஐ அச்சடிப்போம். எழுதுக system.out.println parentheses னுள் எம்எஸ்டிஆர். வெளியீட்டைக் காண புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும். வெளியீட்டில் பார்ப்பது போல டோஸ்ட்ரிங் மெத்தோட் அரே ன் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஐ கொடுத்துள்ளது. இப்போது அரே ன் elementகளை சார்ட் செய்வதை பார்ப்போம். arrays.toString க்கு முன் எழுதுக arrays.sort parentheses னுள் அரே ன் பெயர் அதாவது மார்க்ஸ். அரேஸ் கிளாஸ் ன் சோர்ட் மெத்தோட் அதற்கு அனுப்பப்பட்ட அரே ன் elementகளை சார்ட் செய்கிறது. இப்போது அரே மார்க்ஸ் ன் elementகளை சார்ட் செய்து அதன் ஸ்ட்ரிங் அமைப்பை அச்சடிக்கிறோம். அதன் வெளியீட்டைக் காண சேமித்து இயக்குவோம். வெளியீட்டில் காண்பது போல சோர்ட் மெத்தோட் அரே ஐ ஏறுவரிசையில் அடுக்கியுள்ளது. சோர்ட் மெத்தோட் அரே லேயே மாறியுள்ளதை கவனிக்கவும். இந்த வகை சார்ட்டிங் இன்பிளேஸ் சார்ட்டிங் எனப்படும். அதாவது elementகளை கொண்டுள்ள அரே சார்ட்டிங் ன் முடிவாக மாற்றப்படுகிறது. அடுத்து பார்க்கப்போகும் மெத்தோட் fill. இந்த fill மெத்தோட் இரு argumentகளை ஏற்கிறது. சார்ட்டிங் வரியை நீக்குக. எழுதுக arrays.fill
bracketகளினுள் arrayவின் பெயர் அதாவது மார்க்ஸ். இது நம் முதல் ஆர்குமென்ட். இரண்டாவது arrayவில் நிரப்பப்பட வேண்டிய மதிப்பு. இதை 6 என்போம். பின் செமிகோலன். சேமித்து இயக்குவோம். அதன் பெயர் சொல்வது போல fill மெத்தோட் கொடுக்கப்பட்ட ஆர்குமென்ட் உடன் அதாவது 6 உடன் arrayவை நிரப்புகிறது. அடுத்து பார்க்க போகும் மெத்தோட் copyof. அரே மார்க்ஸ் ன் எல்லா elementகளையும் அரே marksCopyக்கு பிரதி எடுக்கப் போகிறோம். எனவே arrays.fill ஐ நீக்குவோம். பின் எழுதுக int marksCopy ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் செமிகோலன். அடுத்த வரியில் எழுதுக marksCopy equal to arrays.copyof bracketகளினுள் marks, 5 செமிகோலன். இந்த மெத்தோட் இரு argumentகளை ஏற்கிறது. முதல் ஆர்குமென்ட் எந்த arrayவில் இருந்து elementகளை கோப்பி செய்ய விரும்புகிறீர்களோ அந்த arrayவின் பெயர். அது மார்க்ஸ். இரண்டாவது கோப்பி செய்ய elementகளின் எண்ணிக்கை. அது இங்கு 5. பின் arrays.toString ல் மார்க்ஸ் ஐ marksCopy ஆக மாற்றுக. இப்போது புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும். அரே மார்க்ஸ் ன் எலிமென்ட்ஸ் அரே marksCopyக்கு கோப்பி செய்யப்பட்டதை பார்க்கிறோம். கோப்பி செய்யப்பட வேண்டிய elementகளின் எண்ணிக்கையை மாற்றினால் நடப்பதை காண்போம். 5 ஐ 3 ஆக்குக. சேமித்து இயக்குவோம். பார்ப்பது போல முதல் 3 elementகள் மட்டுமே கோப்பி செய்யப்பட்டன. கோப்பி செய்யப்பட வேண்டிய elementகளின் எண்ணிக்கை arrayவின் மொத்த elementகளின் எண்ணிக்கையை விட பெரியது எனில் நடப்பதை காண்போம். 3 ஐ 8 ஆக்குவோம். புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம். பார்ப்பது போல கூடுதல் elementகள் முன்னிருப்பு மதிப்பான 0க்கு அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து மதிப்புகளின் ரங்கே ஐ கோப்பி செய்வதை காண்போம். எனவே copyof ஐ copyOfRange எனவும் 8 ஐ 1, 4 எனவும் மாற்றுக. இந்த மெத்தோட் இண்டெக்ஸ் 1 ல் ஆரம்பித்து இண்டெக்ஸ் 3 ல் முடியும் அனைத்து elementகளையும் கோப்பி செய்கிறது. சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல இண்டெக்ஸ் 1 முதல் 3 வரையான elementகள் கோப்பி செய்யப்பட்டன. நம் ஆர்குமென்ட் ஆக 1, 4 ஐ கொடுத்தோம் என்பதை கவனிக்கவும். இருந்தாலும் இண்டெக்ஸ் 4 ன் எலிமெண்ட் கோப்பி செய்யப்படவில்லை. இண்டெக்ஸ் 3 வரையான elementகள் மட்டுமே கோப்பி செய்யப்பட்டன. கொடுக்கப்பட்ட ரங்கே ன் 1க்கு முன்னரே இது நிற்கிறது. இந்த நடத்தை ரங்கே ன் தொடர்ச்சி தக்கவைத்துக்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகிறது. 0, 4 இண்டெக்ஸ் 0 முதல் இண்டெக்ஸ் 3 வரை குறிக்கிறது. 4, 6 இண்டெக்ஸ் 4 முதல் 5 வரை குறிக்கும். எனவே இது 0, 4 பிளஸ் 4, 6 எனில் எக்குவல் டோ 0, 5 என கொள்கிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இதில் நாம் கற்றது கிளாஸ் அரேஸ் ஐ இம்போர்ட் செய்வது, toString, sort, fill, copyof range போன்ற அரே operationகளை செயல்படுத்துவது. இப்போது பயிற்சி. arrays.equals மெத்தோட் ஐ படித்து அது செய்வதை கண்டறியவும். மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்.
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.